சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் மாபெரும் கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா 21/12/2023 அன்று மாலை 5 மணிக்கு மதுரை புதுச்சூரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகையில் நடைபெறுகிறது. தலைமை ரெவரண்ட் டி. தேவ இரக்கம் அவர்கள், ராஜம்பாடி, மதுரை. வரவேற்பு மற்றும் தேவ செய்தி உங்கள் சகோதரர் பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன் அவர்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற வேத வாக்கியத்தின்படி தேவ தரிசனத்தோடு உதவி திட்டங்களை செய்யும் இந்த உன்னதமான ஊழியத்திற்கு உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகள் வழங்கவும் நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கூகுள் பே மற்றும் போன் பே நம்பர் 9360383940. சபை பாகுபாடின்றி அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். தொலைக்காட்சியிலும் யூடியூப்பிலும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இந்த வார்த்தைக்கு நான் அன்போடு கூட அழைக்கிறேன். நீங்கள் கேட்கிற, நீங்கள் பார்க்கிற இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த நாளிலே என்ன பேசலாம் என்று நான் ஆண்டவரை நோக்கி காத்திருந்தேன். ஆண்டவர் தேசத்தை குறித்ததான ஒரு பாரங்களை மறுபடியும் என் கரத்திலே கொடுத்தார். எங்களுடைய உபவாச கூட்டம் கூட தேசத்தின் நலனுக்காக என்றுதான் 4வது சனிக்கிழமை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஏன் அப்படி வச்சிருக்கிறோம்? ஏன் அப்படி தேசத்துக்காக நாம ஜெபிக்கணும் அப்படின்னு பார்த்தா, தேசம் சேதமாகாமல் இருந்தா தான் அந்த தேசத்துக்குள்ள நீங்களும் நானும் ஏதோ ஒரு மூலையில வசிக்கிற மக்கள். தேசம் நல்லா இருக்கணும், தேசத்தை ஆளுகிறவர்கள் நல்லா இருக்கணும். பொதுவாகவே தேசம் என்பது தேவன் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். சோ இந்த தேசத்தை ஆள்வதற்கு உண்டாக்கப்பட்ட மனிதன் தேசத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து, குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய காரியங்களை மறந்து, இந்த தேசம் பாழாய் போவதற்கு பாதைகளை வித்திட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் தேவன் இந்த உலகத்தை பார்க்க முடியாத என்னை கொண்டு அவருடைய ஒளியிலே பேசும்படி அழைத்திருக்கிறார். இன்னைக்கு சில ஜெபங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேதத்தின் அடிப்படையில் 2 நாளாகமங்களின் புஸ்தகம் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இது யாரோட பேசினார் அப்படின்னா, சாலமோன் என்கிறவனோடு அவன் ஆலயத்தை கட்டி முடித்த பிறகு அவரை முதலாவது ஆசீர்வதித்தாலும் பிறகு ஜனங்களுக்குள்ளே தாழ்மையின் அனுபவம், தாழ்மையின் ஜெபமும், ஒருமனப்பாட்டின் ஆவியின் ஜெபமும், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் ஆலயத்திற்கு வருகிறதையும் பார்த்து கண்டிக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த காரியங்களை பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கும் ஜெபம் இருக்கு, எல்லா இடத்துலையும் ஜெபம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஜெபம் இருக்கு. பேருக்கு இப்ப கான்ஃபரன்ஸ் ஜெபம் வேற வந்துருச்சு. நான் எங்க சபையில் அந்த கான்ஃபரன்ஸ் ஜெபம்லாம் வைக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? பேருக்கு கான்ஃபரன்ஸ் ஜெபம், வீட்டில் தோசை சட்டியில் வேலை நடக்குது. அல்லேலூயா. மியூட்டை போட்டுட்டு பேசுற பேச்செல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்து அல்லேலூயா அப்படி சொல்லும்போது கூப்பிடும்போது தான் இந்த இருக்கேன் பிரதர், இருக்கேன் சிஸ்டர். இந்த ஜெபம்லாம் எனக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னு தெரியல. இந்த ஜெபத்தை குறித்து நான் வைக்கிறதுக்கும் தேவன் எனக்கு சொல்லலை, நான் வைக்கல. சரி, போகட்டும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேசத்துக்கு சேமம் பெற வேண்டும் என்றால் முதலாவது நம்ம இடத்துல என்ன இருக்க வேண்டும்? தாழ்மையின் ஜெபம் இருக்கணும். இப்போ தேசத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படினால் என்ன வேணும்? தாழ்மையின் ஜெபம் வேணும். ஜெபம் இருக்கு, ஜெபம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இருக்கு. இருக்கிறனால தான் கர்த்தர் இன்னும் கொஞ்சம் நம்மளெல்லாம் கிருபையா விட்டு வச்சுட்டு இருக்காரு. ஆனால் அந்த தாழ்மையின் ஜெபம் இல்லாதனால தான் அங்கங்க
நடக்கக்கூடாத சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதனுடைய முயற்சியில தெரியும் உங்களுக்கு எங்க நடக்குது என்ன நடக்குதுன்னு. தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்போ முடிவு வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் யாருக்காவது கடவுளிடத்துல தாழ்மையாக செவிக்கணும்னு வருதா அப்படின்னு பார்த்தா தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்டவங்க அங்கே இருந்தா கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் சொல்லுகிறார் அவர், தாழ்த்தி உங்கள் இருதயத்தை தாழ்த்தி. அடுத்து என்ன சொல்றாரு? உங்கள் இருதயத்தை தாழ்த்தி பொல்லாத. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு தேடணும். என் முகத்தை தேடினீர்களே ஆனால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற அவர் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். நம்மகிட்ட இன்னைக்கு ஜெப அனுபவங்கள்ல நிறைய அனுபவங்கள் குறைஞ்சு போச்சு. ஆனா அன்னைக்கு சில ராஜாக்கள் ரொம்ப ஞானமா, ரொம்ப நேர்த்தியா தனக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திற்காக, தனக்கு கொடுக்கப்பட்ட மக்களுக்காக தங்களுடைய இருதயத்தை தாழ்த்தினாங்க. ஒருவேளை இதை நம்ம படிக்கிறோம், சிந்திக்கிறோம், ஆனா நம்ம என்ன செய்யறதில்ல, கடைபிடிக்கிறது இல்லை. இன்னைக்கு நம்ம கடைபிடிச்சோம்னா நம்ம தேசம் நல்லா இருக்கும், அந்த தேசத்தில் இருக்கிற உங்க சபை நல்லா இருக்கும், சபையை சார்ந்து இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய முடியும், நல்லா இருக்க முடியும். இதுல முதலாவது இதே 2 நாளாகமங்கள் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்துல ஒரு ராஜா குறித்து நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். முதல் வசனத்துல இருந்தே தியானித்திருக்கிறோம். அந்த ராஜாவை கர்த்தர் ரொம்ப அழகாய் ஆசீர்வதித்தார். ஆனா அவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு மீறுதல் வந்து விட்டது. ஆனால் நம்முடைய தேவனுடைய வார்த்தை பொய்யல்ல. ஆகையினால அவர் மனமிறங்கின காரியத்தை நம்ம பார்க்கறது மட்டும் இல்லை, அப்படியே நாமளும் மாறி ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு விடுதலை கொடுத்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் எப்படி நெருக்கப்பட்டான்னு கொஞ்சம் 11வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜா 2 கையிலையும் விலங்க போட்டு தெரு தெருவா இழுத்துட்டு போறான். இன்னைக்கு ஒருவேளை இப்படி அடிச்சாதான் என்னமோ நம்ம தாழ்மையின் அனுபவத்துக்கே வருவோமோ என்னமோ தெரியல. சில நேரத்தில் சில குடும்பங்களை, சில மனிதர்களை அப்படி அடிக்கவும் செய்யறாரு. ஆனா அப்ப மட்டும் தாழ்த்திட்டு அதுக்கப்புறம் நிம்முற ஜனமும் இருக்கா இல்லையா பிரதர்? இருக்கு. ஆனா இந்த ராஜா கொஞ்சம் புத்திசாலி, பழச்சுக்கிட்டான். என்ன செஞ்சான்? இப்படி நெருக்கப்படுகையில் 12வது வசனத்தை வாசிங்க. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. இன்னைக்கு யாருக்காவது கெஞ்ச தெரியுதா? ஜெபத்துல யாருக்காவது கெஞ்ச தெரியுதா? எத்தனையோ இடத்துக்கு நான் போயிருக்கேன், எனக்கு கண்ணு தெரியாட்டாலும் கர்த்தர் உணர்த்துவார். அப்படியே இல்லைனாலும் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டரே சொல்லிடுவார், தலைகளை தாழ்த்தி இப்பொழுது நாம் ஜெபம் பண்ண கடவோம் அப்படின்னா தான் அப்பமே இப்போதே இதையே சொல்றாருன்னு இப்படி மேக்கால தூக்கி மேலே பார்க்கறது இருக்கா இல்லையா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண கடவோம்னா தான் தலையை தூக்கி இப்பயே இதுக்குத்தான் வர்றாரு மணியை பார்க்கறது. ஆனா அங்க ஒருத்தர் இருந்தா கெஞ்சினா. பாட்டு கேட்டீங்களா? நல்ல பாட்டு முன்னாடி ஆராதனையில் கேட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவான்னு கெஞ்சணும். ஆண்டவர் கூப்பிட்டீங்கன்னா வருவார். இவன் என்ன செஞ்சான்? கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பதாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். ஐயா நான் சொல்றேன், தாழ்மை எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் உயர்த்தப்படுவான்ங்கிறது இல்ல. கண்டிப்பா உயர்வு வரும். அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய சார்ந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தி வாசிங்க, வசனத்தை விட்டுறாதீங்க, கொஞ்சம் தேவைப்படுது. தன் தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே. இதாங்க நம்ம கிரேட், இதான் நம்முடைய தேவன். இன்னும் அந்த கிருபையை, இன்னும் அந்த இரக்கத்தை, இன்னும் அந்த தயவை வச்சிருக்கிறனால தான் இந்த முழு தேசமா அழிக்கப்படலை. இப்ப மாதிரி இதை கேட்கிற நீங்க, பார்க்கிற நீங்க என்ன செய்யணும்? இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வரணும். அந்த ராஜாவுக்கு மட்டுமல்ல, அந்த முற்பிதாக்களுக்கு மட்டுமல்ல, அவர் இன்றைக்கும் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அத்திமரத்தை போல உங்களை என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாரு.
தாழ்த்துகிற இருதயம் வேணும். சரி, வசனத்தை வாசிருங்க, வேற பக்கம் போக வேண்டாம், வாசிங்க. அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி, அவர் கெஞ்சுதலுக்கு இறங்கி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி. உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து, டாடி நான் டூர் போகணும் டாடி, ஒரு 500 ரூபா கொடுங்க டாடி. 500 ரூபாயா? என் பிள்ளை இப்படி கெஞ்சணுமா? இந்த மக்களே 1000 ரூபா வச்சுக்கோ. சொல்றோமா சொல்ல மாட்டோமா? என் தேவன் நீங்க அப்படி கெஞ்சணும்னு ஆசைப்படுறாரு, கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. சில பேர் எப்படின்னா, வீட்டுக்கார்ட்ட கேட்கறதுக்கும் வீட்டுக்காரிட்ட கேட்கறதுக்கும் ஈகோ பார்க்க மாட்டாங்க. சில பேர் ஈகோ பார்க்கறவங்க இருக்காங்க, அது வேற டிக்கெட், வேற கேஸ். அல்லேலூயா. நான் கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு, அவனுக்கு முன்னாடி நான் எப்படிங்க மலங்கால் படிடுறது? அவெல்லாம் சொல்லி நான் ஷோ பண்ணணுமா? அவரெல்லாம் என்ன நினைப்பாரு? இப்படி சில கேஸ் இருக்கும் சர்ச்சுக்குள்ள. சர்ச்சுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஆராதனைக்குள்ள அமர்ந்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க பேச போறது, நீங்க கேட்க போகிறது யாரிடத்துலனா, தேவனிடத்துல. வாயை திறந்து உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்க கேட்கிற மாதிரி, உங்க மனைவி கிட்ட நீங்க கேட்கறது மாதிரி, உங்க பிள்ளைகள்கிட்ட கேட்கிற மாதிரி தாழ்மையா கெஞ்சி கேட்கணும். மக்களே, அம்மாக்கு முடியல, ஒரு டம்ளர் டீ வச்சுட்டு வா மக்களே அப்படி சொன்னீங்கன்னா, அழகா பிள்ளை போய் வச்சுட்டு வந்துடும். எரும மாடு, என்ன டீ போட மாட்டியா அப்படின்னு சொல்லி பாருங்க, அது எரும மாடு மாதிரியே உட்கார்ந்துருக்கும். உண்மையா இல்லையா பிரதர்? அல்லேலூயா. இவன் அதை அறிந்தான், தன்னை தாழ்த்தினான், தன் பிதாக்களின் தேவனை நோக்கி கெஞ்சி கொண்டிருந்தான். அவன் கெஞ்சுகிற போதே அவன் விண்ணப்பத்தை கேட்டு, அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள ஆமென் தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதற்கு ஜெபம் இருக்கு, ஆனா தாழ்மையின் ஜெபம் இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு நீங்க சரி பண்ணணும். கெஞ்சுதலின் ஜெபம் இருக்கா அப்படிங்கறத சரி பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் இருந்தார், அவர் பேரே பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி. நல்ல ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர். காலையில எந்திரிச்சு எல்லாருக்காகவும் நல்ல ஜெபம் பண்ணுவார், எல்லாருக்காகவும் நல்ல ஜெபம் பண்ணுவார். நைட்டு படுக்கும்போது நல்ல ஜெபம் பண்ணாம ஒரு நாள் கூட படுக்க மாட்டார். நான் இடையில ஒரு வயது முடியாதவங்களோ, ஒரு கண் பார்வை இல்லாதவங்களோ, யாராவது ஒரு காரியம் கஷ்டப்படுறாங்க, இல்லை ஒரு காரியத்துக்கு உதவணும், வரணும், கூப்பிடணும் அப்படின்னா ஒரு சின்ன தாழ்மை கூட, சின்ன காரியம் கூட இருக்காது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. இப்படி கேஸ் தான் நம்மளும். சரி போகட்டும். இந்த ராஜா கெஞ்சினான், தாழ்த்தினான், ஜெபித்தான். அவன் விலங்குகள் உடைக்கப்பட்டது. அவன் தேசத்திலே மறுபடியும் ராஜாவானான். இன்றைக்கும் இதை கேட்கிற என் அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரல, நம்முடைய தேசங்கள் இன்னும் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறல, நம்முடைய சபை இன்னும் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறலன்னா, ஜெபம் இருக்கு, ஆனா தாழ்மையான ஜெபம் இல்லை, கெஞ்சுதலின் ஜெபம் இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, அப்ப இப்ப என்னை பார்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தெரியும், இவ்வளவுலாம் பேசுறியப்பா, நீ கெஞ்சுறியா அப்படின்னு. நான் ஒவ்வொரு நாளும் என் முழங்கை தன்னால கீழே இறங்கும் வரைக்கும் என் ஆண்டவரை நோக்கி கெஞ்சுவேன். ஐயா, நான் கேட்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன், எனக்கு கொடுத்தீங்க, இதை நடத்த எனக்கு பலன் தாருங்க, பிள்ளைகளை போஷிக்க பலன் தாருங்க, என் குடும்பத்துக்கு தேவையானதை செய்து கொள்ள, என் ஸ்டாப்புகளுக்கு தேவையான சம்பளத்தை கொடுக்க, தொலைக்காட்சிக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய் தேவை, கட்ட பணம் கொடுங்க, கெஞ்சுறேன். ஒரு நாள் கூட போய் வட்டி கடைக்காரன்ட்டு நிற்க மாட்டேன், பேங்க்ல போய் லோன் வாங்கினதில்லை, நேர்த்தியாக நடத்துகிறார். இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க, கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப அழகான ஒரு ராஜா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த அதிகாரத்தில் இருக்கு, 34வது அதிகாரத்தில் ரொம்ப அழகான ஒரு ராஜா, ஒரு பெரிய ஒரு ராஜா, நல்ல ராஜா, சின்ன வயசுல ராஜாவான ஒரு மனுஷன், கர்த்தருடைய வழிகளை விட்டு நல்லபடியாக நடந்தவன், திரும்பாம நடந்தவன். ஆனால் அவங்க ஜனத்தில் இருக்கிற பாவங்கள் நிமித்தமா ஒரு நியாய தீர்ப்பு புத்தகத்தை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து பின்னாடி நடக்க போற காரியத்தை சொல்றாங்க. சொன்ன உடனே என்ன நடக்குது அதை கூட கொஞ்சம் வசனத்தில் எடுத்து வாசிருங்களேன். 14வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 14வது வசனத்தை
34வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் எடுங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எவ்வளவு நேர்த்தியாய் நடந்தவங்கிறதுக்கு ஒரு சாட்சி இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். சரி, 15 வாசிங்க. அப்பொழுது இல்கியா சம்பிரதியாகிய சாப்பானை நோக்கி கர்த்தருடைய ஆலயத்திலே நியாய பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சாப்பான் கையில் கொடுத்தான். சாப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வர்றான். கொண்டு வந்த உடனே நான் ராஜா, எனக்கு எந்த கவலை இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, யார் எப்படி போனா எனக்கு கவலை இல்லை. அப்படியா உட்கார்ந்துருந்தா என்ன பண்ண தெரியுமா? அந்த புஸ்தகத்தை படிச்சு பார்த்தோன்னே, ஐயோ, நான் வளர்த்த தேசம், நான் உருவாக்கின தேசம், நான் கட்டி காத்த தேசம், இந்த தேசம் என்ன செய்யக்கூடாது? பாழாய் போய்விடக்கூடாது. தன் வஸ்திரங்களை கிழித்து, அப்படித்தானே போட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இல்கியாவுக்கும் சாப்பானின் குமாரனாகிய அஹிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அப்தோனுக்கும் சம்பிரதியாகிய சாப்பானுக்கும் ராஜாவின் ஊழியக்காரனாகிய அசாயாவுக்கும் கட்டளையிட்டு சொன்னது கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய ரகசியம் என்ன விசாரிச்சுட்டு வா. ஒரு பெண்ணுகிட்ட போறாங்க, விசாரிக்கிறாங்க. அவ சொல்றா, நீ படிச்சதெல்லாம் உண்மைதான், 23வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க, தெரியும். நீங்க படிச்சதெல்லாம் உண்மைதான். சரி, வசனத்தை வாசிங்க. ஒரு 23வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க, நல்லா இருக்கும். அவள் இவர்களை நோக்கி அவ பேரை மட்டும் கொஞ்சம் வாசிங்க. உல்தாலா அவ பேரு, ரொம்ப அழகா இருக்கும், வாசிங்க. என்னிடத்தில் அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, இதோ யூதாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் இதன் குடிகள் மேலும் வர பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக சரி வேற தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினாலே என் உக்கிரம் அவிந்து போகாதபடி இந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார்னு தீர்க்கதரிசன வார்த்தைகள், நியாய புஸ்தகத்தின் வார்த்தைகளை அவள் தெளிவா சொல்லிட்டா. ஆனாலும் இந்த ராஜா செய்த காரியத்தினால என்ன நடக்க போகுது? 27வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீ கேட்கையில் உன் இருதயம் இளகி, உன் இருதயம் இளகி. இன்னைக்கு நாம யாருக்காவது இளகி ஜெபிக்கிறோமா? ஆனா அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? தன்னுடைய இருதயம் இளகி போயிருக்கு. சில பேர் இருதயம் இளகிட்டு இருக்கு, அது வேற கணக்கு. அல்லேலூயா. எதுக்கோ இளகிட்டு இருக்கு, அது ரெண்டாவது விஷயம். ஆனா தேசத்திற்காக, கொடுக்கப்பட்ட குடும்பத்திற்காக, கொடுக்கப்பட்ட ஊழியத்திற்காக தாழ்மையின் அனுபவத்தோடு இழகுதானா? நிறைய இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பெருந்திண்டி உள்ளதா இருக்கு. சரி, போட்டோம், வாசிங்க. இருதயம் இழகி எனக்கு முன்பதாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து ஆமென் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. இந்த ஜெபம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கா? பெரிய ராஜாங்க, பெரிய ராஜா 8 வயசுல ராஜாவானா. நீங்க முதல் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்படித்தானே பிரதர் போட்டிருக்கு? படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாய். ஆமென். பாத்தீங்களா? 8 வயசு. இப்ப எவ்வளவு ஞானமா அவன் செய்திருக்கிறான் பாருங்க. இருதயம் இளகி தாழ்த்தி, இன்னும் என்னென்ன பண்ணிருக்கிறான்? கெஞ்சி பணிந்து தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. இன்னைக்கு யாருக்காவது பணிவு ஜெபம் இருக்காங்க? பணிவு ஜெபம் பேருக்கு என்னென்னமோ ஜெபம்லாம் சொல்றீங்க, சங்கிலி பிரேயர் எல்லாம். அதுல பணிவு ஜெபம் வச்சுக்கோங்க. அதுல கெஞ்சும் ஜெபம்னு வைங்க, தாழ்மையின் ஜெபம்னு வைங்க. ஆனா பாடும்போது நல்லா பாடிக்கும். தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்க்கின்றீர். ஆனா நீங்க தாழ்மையா பார்க்கறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அவர் தாழ்மையின் அனுபவத்தை நோக்கி பார்க்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறதுல தாழ்மையின் அனுபவத்தோட நோக்கி பார்க்கறது இல்லை. பார்த்தா கர்த்தர் ஒரு நாளும் நம்முடைய ஜெபத்தை கேட்காம இருந்ததே இல்லை. நல்ல கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறோம். நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படியோ வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல ஆசீர்வாதம் இருந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. நல்ல பெரிய போஸ்டிங், பெரிய சம்பாத்தியம் இருந்தா கூட சரி, நிறைய கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரியத்தில் முடக்கப்பட்ட ஒரு நிலைகள் இருக்கு. காரணம் என்னன்னா, இருதயம் இளகி ஜெபிக்கிறது இல்லை, பணிந்து ஜெபிக்கிறது இல்லை, தாழ்த்தி ஜெபிக்கிறது இல்லை. இது தேசத்துக்காக மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம இப்ப எடுத்துக்கணும், என் குடும்பத்துக்காக நான் தாழ்த்தினா, என் குடும்பத்துக்காக கர்த்தரை நோக்கி நான் பணிந்து கொண்டாள், என் குடும்பத்துக்காக நான் இருதய இளகி ஜெபித்தாள், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு விசுவாசித்தா நிச்சயமா இந்த நாள்ல இருந்து நீங்க செய்ய தொடங்குனீங்கன்னா அவர் செய்வார். ஆனா பாடும்போது நல்லா பாடிக்கும். உருகாதோ நெஞ்சம் உருகாதோ ஏசு ராஜா ஏசு ராஜா. அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே சத்தம் போட சொன்னா எப்படி சத்தம் போடணும் நமக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கொஞ்சம் வாசிங்க, முடிச்சிருவான். 28 வசனம் வாசிங்க. உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால். அழுது. இன்னைக்கு யாருக்காவது ஜெபத்துல முக்காவாசி சிலருக்கு வருது, அதை பத்தி நான் பேச விரும்பல. ஆனா அழுகையின் ஜெபம்னா, நான் அவ முன்னாடி எப்படிங்க அழுது ஜெபம் பண்றது? நான் எப்படிங்க அவர் முன்னாடி அழுது ஜெபம் பண்றது? நீங்க அழுகிறது ஒரு மாம்சத்தை பார்த்து இல்ல, மாம்சத்தையும் இரத்தத்தையும் சதையும் உங்களுக்குள்ளே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதின இயேசுவை நோக்கி. அல்லேலூயா. நான் அழுவேங்க, உண்மையாவே சொல்றேன். ஒரு நாள் கூட ஒரு சொட்டு கண்ணீர் தரையில விழாமல் என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன். நிச்சயமா சொல்றேன், இதுல நான் வெட்கப்படல. என்னோடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த அழுகையின் ஜெபமும், இந்த கெஞ்சுதலின் ஜெபமும், இந்த தாழ்மையின் ஜெபமும், இந்த பணிவின் ஜெபமும் தான் இந்த ஊழியத்தை என்ன செய்து நடத்துது. ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரி, யார் வந்தாலும் எல்லா பீரோலும் திறந்தான் கிடக்கும், டிராயர் திறந்தான் கிடக்கும். பிரதர் உங்க பர்சனல் எல்லாம் நீங்க காட்டப்படாது பிரதர்னு சொல்லுவாங்க. எனக்கு பர்சனல் ஒன்று இருந்தா தானே. என் பர்சனல் ஒரே ஒருத்தர் தான். என்ன இந்த ஊழியத்துக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார் பாருங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அவர்கிட்ட பேசும்போது மட்டும்தான் பர்சனல், எல்லாமே வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் அழுதுதான் ஜெபிப்பேன். ஆராதனை நீங்க பாருங்க, ஒரு சொட்டு கண்ணீராவது வரலைன்னா அந்த ஆராதனையில எனக்கு திருப்தி இருக்காது. உண்மையோடு அழுகணும், கெஞ்சி ஜெபிக்கணும், கதறி ஜெபிக்கணும், தாழ்மையா ஜெபிக்கணும். ஜெபிக்கணும் தான் நினைக்கிறேன், அங்கிட்டு போய் கிண்டல் பண்ணிட மாட்டான். பண்ணிட்டு போட்டுங்க, நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க பேர்ல பரத்துல பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அழுது வாசிங்க தொடர்ந்து. முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்க இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, சபை ஆசீர்வதிக்கப்பட போகிறது, சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. நிச்சயமா பிரதர், ஜெபமே இல்லை நான் சத்தியமா ஒரு நாள் சொல்ல மாட்டேன். சத்தியமெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனா வருது பாருங்க. ஜெபமெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனா தாழ்மையின் ஜெபம் இல்லை, கெஞ்சுதலின் ஜெபம் இல்லை, அழுகையின் ஜெபம் இல்லை, பணிவின் ஜெபம் இல்லை. நம்முடைய தேசமும் ஆசீர்வதிக்கப்படல. இன்னும் நம்முடைய விண்ணப்பங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு என்ன செய்யப்படல, எட்டல. ஆனா அவர் சொல்றாரு, நீ தாழ்த்தி என் முகத்தை தேடினால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் உன் ஜெபத்தை நான் என்ன செய்வேன், கேட்டு சேமத்தை கொடுப்பேன். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும், அழுகை இருக்கும், ஜெபம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் வழி பிறவி குணத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது, மட்டும் வச்சு கட்ட முடியாது அப்படின்னு அவங்களே பழமொழி சொல்றவங்களுக்கு நடந்துக்குவாங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாரு, நல்ல ஆலயங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல ஆவியில நிறைவாரு. தொழிலுக்கு போகும்போது மட்டும் பக்கத்து கடைக்காரன் சொன்னான்னு சொல்லி வாஸ்து பார்த்து இந்த பக்கம் இருக்க வாசல் இந்த பக்கம் திருப்பிடுவார். அல்லேலூயா. பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தான் நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும், கேட்கப்படும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். பொல்லாத வழிகள் என்கிட்ட இருக்கிறத நான் கண்டுபிடிக்கணும். மனுஷன் பார்க்கறான்னு சொல்லி இதுவரைக்கும் என் பிள்ளைய குறித்து நான் அழாம இருந்தேன், என் ஊழியத்தை குறித்து நான் அழாம இருந்தேன், என் வியாபாரத்தை குறித்து நான் அழுது ஜெபிக்காம இருந்தேன். இன்னைக்கு நான் ஆலயத்தில் அழுது ஜெபிக்க போறேன், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பார். நமக்கெல்லாம் தெரியும், இந்த ஃபெமினியன் அன்னாள் அழுது ஜெபித்தாள். அவள் கழுகைக்கு என்ன செஞ்சுச்சு, பதில் வந்துச்சு. தெரியும்ல நமக்கு.
இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் என் தேசம் நலமை பெற வேண்டும், என் குடும்ப நலனை பெற வேண்டும், என் சபை நலனை பெற வேண்டும். இப்பொழுதும் எழும்பி நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரிடத்தில் கேளுங்க பிரதர், இந்த ஊழியத்தை 2 கண்ணும் தெரியாத என்னாலே நடத்த முடிகிறது என்றால், என் தேவனிடத்தில் கெஞ்சும் போது, அழுகும் போது, என்னை தாழ்த்தும் போது அவர் உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறது உண்மை என்றால், இதை விசுவாசிக்கிற என்னோடு சேர்ந்து இப்பொழுது அர்ப்பணிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தரப்போகிறார். அதுக்கு நீங்க இடம் கொடுத்து, எபினேசரே இதுவரைக்கும் உதவி செஞ்சீங்க, எல்ரோகியே இதுவரைக்கும் என்ன கண்டீங்க, இப்பவும் நீங்க காணக்கூடாதபடிக்கு என்னிடத்தில் இருக்கிற சின்ன சின்ன குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையினாலே நிறைவாகி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்னைக்கு ஒருவன் தேசத்திற்காய் நின்ற போது, ஒருவனை காணோம் என்று சொன்ன போது, நீ தேடினதை போல இன்றும் தேடுகிறவனாய் அல்லாமல் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும் போது, கர்த்தர் இன்னைக்கு உங்களை நீங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்க அரசாங்க பணியில கொடுத்து ஆசீர்வதிக்க போறார். ஒருவேளை சில பேருக்கு தோணும், பிரதர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் தாழ்த்துகிறவன், நான் ஒடுக்கப்பட்டவன், நான் கெஞ்சி ஜெபிக்கிறவன், நான் மனமிளகி ஜெபிக்கிறவன், ஆனா என் காரியம் நடக்கலைன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஐயா நான் சொல்றேன், மோசையோடு பேசினவர் இப்போ மோசஸ் மாரியப்பனை கொண்டு பேசுகிறவர் அவங்களுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்றால், எனக்கும் பதில் கொடுக்காம இருக்க மாட்டார்னு சொல்லி உண்மையாய் பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. இப்பொழுது இந்த வருஷத்துல இறுதிக்குள்ளாக உங்களுக்கு பூரணமான சமாதானத்தை என் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ரிசீவ் பண்றவங்க மட்டும், ஆண்டவரே நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி அப்பா, நீர் அப்படி கொடுக்க போகிறதற்காக எமக்கு நன்றின்னு சொல்லி வாயை திறந்து நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. கர்த்தர் இன்னைக்கு கூட உங்க ஜெபத்தை கேட்டு இப்பொழுதே 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 உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஏன்னா அவரால் முடியாத காரியம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பேதையை பயன்படுத்துகிற ஆண்டவர், இப்ப எழுதி வச்சுக்கோங்க, இந்த பேதையை பயன்படுத்துகிற ஆண்டவர் என்னையும் பயன்படுத்துவார். நான் தாழ்மைப்பட்டு ஜெபிக்கிறேன், நான் பணிந்து ஜெபிக்கிறேன், நான் மன உருக்கத்தோடு ஜெபிக்கிறேன், நான் அழுது ஜெபிக்கிறேன், கெஞ்சி ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்ன நடத்துவார்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த நல்ல தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வசனம் ஒரு நாளும் பொய்யல்லப்பா. உம்மை தேடும் போது, உம்மிடத்திலே தாழ்த்தும் போது அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுத்ததை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுதும் இதை அறிந்து எத்தனை குடும்பங்கள் தன் பிள்ளைகளுக்காக, தன் கணவனுக்காக, தன் மனைவிக்காக, தன் சகோதர சகோதரிகளுக்காக, தன் தொழிலுக்காக, தன் ஊழியத்திற்காக, தன் சுகவீனங்கள் பலகீனங்களுக்காக இடத்துல தாழ்த்தி கெஞ்சி அழுது, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறார்களோ, அத்தனை குடும்பங்களுக்கும் நீர் உதவி செய்கிற தேவனாய், உடன் வருகிற தேவனாய் உதவி செய்ய வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதும் கூட இந்த ஊழியங்கள் நடப்பதற்கு தாழ்மையாய் நான் சொல்லுகிற வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்து என்னோடு உழைக்கின்ற, ஊழியங்களை தாங்குகின்ற, ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கூட தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்கிறதுபடி அந்த கிருபை பிள்ளைகள் வாழ்க்கையிலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இம்மட்டும் எங்களோடு இடைப்பட்டீர். இப்பொழுது நாங்கள் கடந்து சென்றாலும் கடந்து செல்லாத நேச கிருபை, அன்பு, சமாதானம், இரக்கம் இந்த ஆராதனையில பார்த்து கொண்டிருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை தாழ்த்தி பெருமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால், எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள்,
தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.